எதிர்வரும் பொதுத் தேர்தலில் சரியாக எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலின் போது விருப்பு வாக்கை வேட்பாளரின் பெயரின் முன்னால் புள்ளியிட்டதை போன்று இந்த தேர்தலில் புள்ளியிட முடியாது. இந்த வாக்குச்சீட்டில் 2 பகுதிகள் உள்ளன. இப்போது நீங்கள் பார்க்கும் வாக்குச்சீட்டு படிவத்தில் மேல் பகுதியில் கட்சியின் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பெயர்கள் மற்றும் சின்னங்கள் காணப்படுகின்றன. வேட்பாளர் பட்டியலில் உள்ள இலக்கங்கள் கீழே காணப்படுகின்றன. அதாவது நீங்கள் வாக்களிக்கும் அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இலக்கங்களே இங்கே காணப்படுகின்றன. எனவே வாக்களிக்கும் போது இங்கு மேல் பகுதியில் நீங்கள் வாக்களிக்கும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு முன்னால் புள்ளடியிட வேண்டும். அதன் பிறகு கீழே உள்ள இலக்கங்களின் வரிசையில் மேலே இருந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த கட்சியின் விரும்பிய 3 வேட்பாளர்களுக்கு அவர்களின் இலக்கங்களுக்கு மேல் புள்ளடியிட வேண்டும். அதுவே சரியான வாக்களிக்கும் முறையாகும். ஒரு வாக்குச்சீட்டில் ஒரு கட்சிக்கு சரியாக புள்ளடியிட்டு அதே வாக்குச்சீட்டில் 3 விருப்பு வாக்குகளுக்கு மேல் நீங்கள் புள்ளடியிட்டிருந்தால் உங்கள் கட்சியின் வாக்கு மாத்திரமே செல்லுபடியாகும். நீங்கள் 3 விருப்பு வாக்குகளுக்கு மேல் வாக்களித்திருந்தால் விருப்பு வாக்குகள் ரத்து செய்யப்படும். ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்ததை போன்று வேட்பாளர்களுக்கு 1, 2, 3 என்று இலக்கங்களில் குறிப்பிட வேண்டாம். இந்த பொது தேர்தலில் வாக்களிக்கவும் விருப்பு வாக்கை செலுத்தவும் புள்ளடியை மாத்திரமே விட வேண்டும். வாக்குச்சீட்டில் வாக்களிக்க இலக்கங்கள் மாத்திரமே காணப்படும். வேட்பாளர்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்காது. எனவே நீங்கள் விரும்பும் வேட்பாளர்களின் எண்களை நினைவில் வைத்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் தவறாக வாக்களித்தால் உங்கள் வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக மாறிவிடும். எனவே வாக்குகள் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் செல்லுபடியற்ற வாக்குகளாக மாறும் என்பதை தற்போது பார்ப்போம். வாக்குச்சீட்டில் 1க்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு வாக்களித்தால் உங்கள் வாக்கு செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும். அதாவது நீங்கள் 2 கட்சிகளுக்கு புள்ளடியிட்டால் அந்த வாக்கு செல்லுபடியற்றதாக கருதப்படும். அதே சமயம் 1க்கு மேற்பட்ட சுயேட்சை குழுக்களுக்கு வாக்களிக்கும் சந்தர்ப்பத்திலும் உங்கள் வாக்கு செல்லுபடியற்றதாகும். மேலும் வாக்குச்சீட்டில் வேறு ஏதேனும் அடையாளங்கள் அல்லது கிறுக்கல்கள் இருந்தாலும் உங்கள் வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். எனவே இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு உங்கள் வாக்குகளை முறையாக பயன்படுத்தினால் உங்கள் பெறுமதியான வாக்குகள் செல்லுபடியான வாக்குகளாக மாறும்.